PicsArt ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. PicsArt ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் நேமை ஃபுல்லாக கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபாண்ட்டை எப்படி PicsArtல உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும் தெரியல அப்படின்னா மேலே இருக்கிற ஐ கார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் PicsArtல எப்படி ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணலான்னு நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபாண்ட்டோட கலரை ஒயிட் கலராகவும் ஃபாண்ட்டுக்கு வந்துட்டு இந்த பால் பச்சை கலரில் வந்துட்டு ஸ்ட்ரோக்கும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்கு லைட் க்ரீன் கலர்லேயும் டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட்லேயும் பண்ணி இந்த இமேஜ் அப்படி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில் PicsArtல ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணிட்டு அதே நேமை அதே ஸ்பெல்லிங்கில் அதே ஃபாண்ட்டை ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிட்டு இந்த டைம் டெக்ஸ்சரில் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற இந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது டேரெக்டாக KineMaster ஆப்பை ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளாக் கலர் இமேஜை பேக்ரவுண்டாக வச்சுட்டு அதை ஒரு 7 செகண்ட்ஸ்க்கு அந்த இமேஜ் வர்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் அந்த ஒயிட் கலரில் ஒரு PicsArtல எடிட் பண்ண இமேஜை ஃபுல் ஸ்க்ரீன் வர்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்லா ஃபுல் ஸ்க்ரீன் வர்ற மாதிரி நம்ம அந்த ஒயிட் கலர் இமேஜை ஜூம் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லேயரில், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த என்னோடய நேம் அந்த க்ரீன் கலர் இது மேலேயே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ என்ன கலர் அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் அந்த மாதிரி கலரை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வந்து அந்த க்ரீன் கலர் லைன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கவனமாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இதே மாதிரி எல்லா லெட்டரையும் நம்ம கவர் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் இமேஜ் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் இமேஜை பிரிங் ஃப்ரண்ட் கொடுத்துருவோம். ஸோ இதில் எல்லா க்ரீன் கலர் லைன்ஸுமே மறைகிற மாதிரி நம்ம ரெட் கலரை மேலே ஹேண்ட் ரைட்டிங் பண்ணி ஸ்ட்ரோக் பண்ணிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வந்துட்டு இமேஜ் வீடியோ ஃபுல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அனிமேஷனில் ட்ரா பை ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அந்த டைமை நீங்கள் என்லார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ஆயிரும். இதுக்கு முன்னால் இந்த ஒயிட் கலர் இமேஜை கிளிக் பண்ணிட்டு குரோமா கீயை வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சிடணும். ஸோ அப்போ தான் அந்த க்ரீன் கலர் லைன்ஸ் எல்லாமே போய் நம்ம அந்த ஸ்ட்ரோக் பண்ண இந்த கலர் வந்துட்டு அந்த கோட் மூவி ட்ரெய்லரில் வர மாதிரி லைன் பை லைனாக வர மாதிரி நமக்கு தெரியும். ஒன்ஸ் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த மெயின் ட்ரெய்லர் டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த செகண்டில் வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா KineMasterல, அந்த வீடியோவை எக்ஸாக்டாக இந்த செகண்டில் வந்து நீங்கள் லேயரில் கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடிட் பண்ண அந்த வீடியோவை நான் இப்போ லேயரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போவும் குரோமா கீயை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தடவை அது லைட் க்ரீன் கலரில் இருக்கும், அந்த கலரை வந்து நம்ம ஒயிட் கலராக மாற்றிடுறோம். ஸோ அப்படி மாற்றும் போது நம்ம இப்போ ட்ரா பண்ண அந்த ஸ்ட்ரோக் மட்டும்தான் அந்த வீடியோவில் தெரியும், அந்த ஒயிட் கலர் எல்லாமே வேனிஷ் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ட்ரெய்லர் ஃபாண்ட்டுக்கு வர்ற மாதிரி இந்த வீடியோவோட சைஸை மட்டும் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மீதி தேவையில்லாமல் இருக்கிற பாட்டை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம அந்த மீதி பாட்டை ட்ரிம் பண்ணிட்டோம். இப்போது லேயர் கிளிக் பண்ணி நம்ம PicsArtல எடிட் பண்ணோம். முதல்ல ஒரு இமேஜ் எடிட் பண்ணோம் இல்லையா கலர் வச்சு, அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் எக்ஸாக்டாக நம்ம இப்போ வச்சுருக்கிற அவுட்லைனில் செட் ஆகிற மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதோட அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷன் மட்டும் ஃபேட் டைமிங்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு இதே மாதிரி கிடச்சிரும். प्लान बी नहीं प्लान Z तक है हमारे पास.